வருகிறார். பூரண ஆகுதி கொடுக்கும் போது சிவன் காட்சி தர வேண்டும். பூரண ஆகுதி எடுத்து ஊற்றி முடிகிறாரு, சிவன் காட்சி தரவில்லை. உருவினார் வாழை ஈஸ்வர், அழித்திடவே ஓய்வினார் நில் என ஒரு ஒளி கேட்டது. திரும்பினார், பார்த்தா கங்காதேவி நிற்கிறார். மகனே, உன்னம்மா இந்த நேரத்தில் வந்து நிற்கிறது. நீ செய்த யாகத்தில் எந்தவித தவறும் கிடையாது. நீ செய்த யாகத்தில் பூரண ஆகுதியை முறையோடு தான் கொடுத்திருக்கிறாய். நீ பிரம்மச்சரிய விரதத்தில் இருந்து தவறாதவர். செய்த முறையான அம்சங்கள் எல்லாம் முறையாக கொடுத்திருக்கிறாய். போடுகின்ற சமூகங்கள் எல்லாம் முறையாக இருக்கின்றது. ஆனால் ஈசன் காட்சி கொள்ளவில்லை என்றால் என்ன நடந்தது என்று யோசித்து பார்த்தாயா? உடனே பிளாஸ்டாக் திரும்பிட்டு பின்னால நம்மளாம் டிவி பார்க்கிற மாதிரி பார்க்கிறாரு. பீஷ்மாச்சாரி முதல் கொண்டு எல்லாருமே பார்த்தா கண்ணன் தருகிறான். அங்கு கண்ணனை சுற்றி யாக குண்டங்கள் மாறி யாக குண்டங்கள் இருக்கிறது. அதுல ஜுவால நெருப்பு வீசிக் கொண்டிருக்கிறது. அது இடையில கிருஷ்ணன் உட்கார்ந்து இருக்கிறான். அந்த கிருஷ்ணன் தன் மனதில் ஈசனை கட்டி இருக்கிறான்.